குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 31/3/2024 சோபகிருத்து வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:14. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 6:02 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:37 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று மாலை 6:31 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 6:14 வரை கரசை, பின்பு மாலை 6:02 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:13 வரை சித்தயோகம், பின்பு இரவு 7:37 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் அஸ்வினி பரணி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன், இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன், காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆகிய தலங்களில் அபிஷேக ஆராதனை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் தேய்பிறை சஷ்டி. பொதுவாக சஷ்டி என்றாலே முருகப்பெருமானை குறிக்கும். முருகப்பெருமானுக்கென 3 விரதங்கள் முக்கியமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அவை வாரம் தொடரக்கூடிய விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம். செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பதுதான் வார விரதம். கிருத்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம். அதே போல சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது திதி விரதம் எனப்படும். இதில் தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் மகத்தான பல நன்மைகள் உண்டாக்கும். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி திதி. இந்த நாளில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட உகந்த நாள். சஷ்டி என்பது சந்திர பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறையில 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நாளை குறிக்கும். இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய 6வது நாள் சஷ்டி. அமாவாசையை அடுத்து வரக்கூடியது வளர்பிறை சுக்லபக்ஷ சஷ்டி. பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய சஷ்டி கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது. தேய்பிறை சஷ்டி மட்டும் ஏன் முருகப்பெருமானுக்கு உகந்தது? திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை முழுமை அடையாது என்பது போல குழந்தை இல்லாமலும் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது. தேய்பிறை சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேறு கிடைக்கும். நம் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான் என்ற பொருளும் உண்டு. இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக இளநீர், தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிக்ஷம் பெருகும். வீட்டில் வழிபடக்கூடிய முறை என்றால் முருகா என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் என்பார்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும், பொருளாதாரம் பெருகும், வருமானம் உயரும், குடும்ப அமைதி, மன நிம்மதி,
அனைத்தும் தேடி வரும் என்பது நம்பிக்கை. தேய்பிறை சஷ்டி அன்று காலை குளித்துவிட்டு சுவாமி படத்திற்கு மாலை அல்லது பூக்கள் அணிவித்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி பால் பழம் நைவேத்தியம் செய்து கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்த குரு கவசம் பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூறலாம். அவள் நைவேத்தியம் படைக்க மிகவும் நல்லது. இது எதுவும் செய்ய முடியாவிட்டால் நாவல் பழத்தை வைத்து வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு நாவல் பழமானது மிகவும் இஷ்டமான ஒரு பழம். நாள் முழுவதும் மாமிசம் உண்ணக்கூடாது, எந்த ஒரு விவாதமும் செய்யக்கூடாது. அன்றைய தினம் முழுவதும் மௌன விரதம் இருப்பதால் மகத்தான பலன்கள் கிடைக்கும். எப்படி சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறோமோ அதே போல மௌன விரதம் இருந்து பாருங்கள். வாக்கு வலிமை அதிகரிக்கும், ஆத்ம சக்தி பெருக்கும், ஆயுள் பலம் கூடும், ஆரோக்கிய பலம் உண்டாகும், ஐஸ்வர்ய பலம் சித்திக்கும். ஆக இந்த தினத்தில் முருகப்பெருமானுக்குண்டான வழிபாடுகளை செய்து பாருங்கள். நிச்சயம் அனுகூலமான பலன் உங்களுக்கு வந்து சேரும். 12 ராசிக்காரர்களும் இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை கடைபிடித்து வாருங்கள். 6 சஷ்டி விரதத்தை தொடர்ந்து செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் அமோகமான வெற்றி, அமோகமான வருமானம், வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். மகிழ்ச்சி உங்களுடைய செயல்களில் எல்லாம் சிறப்பாகவே அமையும். எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? வழக்குகளை பேசி தீர்க்க நல்ல நாள், குளம் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், இயந்திர பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், யந்திரம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:58 முதல் 8:41 வரையில் மேஷ லக்னம், 8:42 முதல் 10:43 வரையில் ரிஷப லக்னம், 10:44 முதல் 12:55 வரையில் மிதுன லக்னம், மதியம் 12:56 முதல் 3:04 வரையில் கடக லக்னம், 3:05 முதல் 5:07 வரையில் சிம்ம லக்னம், மாலை 5:08 முதல் இரவு 7:09 வரையில் கன்னி லக்னம், 7:10 முதல் இரவு 9:15 வரையில் துலாம் லக்னம், இரவு 9:16 முதல் 11:27 வரையில் விருச்சக லக்னம், 11:28 முதல் காலை 1:34 வரையில் தனுசு லக்னம், 1:35 முதல் 3:28 வரையில் காலை மகர லக்னம், 3:29 முதல் 5:10 வரையில் கும்ப லக்னம், 5:11 முதல் காலை 6:53 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சூரிய பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை சூரிய பகவானுக்கான ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை சூரிய ஓரை, இரவு 8 முதல் 9 மணி வரை சூரிய பகவானுக்கான ஓரை. சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேட்பதாலும் அதி அற்புதமான வாழ்க்கையில் முன்னேற்றங்கள், கஷ்டங்கள் தீரும், பிரச்சனைகள் மறையும், கடனில் இருந்து வெளிவருவீர்கள், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஆத்ம பலம் பெருகும். ஆக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி நீங்கள் சூரிய பகவானுக்கான வழிபாடு முறைகளை தொடர்ந்து செய்து வாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்யுங்கள். வீட்டில் சூரிய பகவானுக்குண்டான ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களையும் கேட்பது, படிப்பது மிக நல்லது. தமிழிலும் இருக்கிறது, சமஸ்கிருத மொழிகளிலும் இருக்கிறது. வீட்டில் ஒலிக்க விடுங்கள். 7 குதிரைகளை பூட்டிய சூரிய பகவானுடைய அனுகிரகமானது, ஒளிக்கற்றையானது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை சூரிய பகவானுக்கான ஹோரை, 7 முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை, 8 முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை, 10 முதல் 11 மணி வரை சனி ஹோரை, 11 முதல் 12 மணி வரை குரு ஹோரை, 12 முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, 2 முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, 3 முதல் 4 மணி வரை புதன் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, 5 முதல் 6 மணி வரை சனி ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும்.
வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 18ஆம் நாள். ராசியில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் கேது பகவான், 9ஆம் வீட்டில் சந்திர பகவான், பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், விரயஸ்தானம் ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், ஞாயிற்றுக்கிழமை தினம் அந்த தினத்திற்குண்டான அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார், மறைவு பாவகத்தில். ஆக மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான கிரக அமைப்பை வைத்து உங்களுடைய ராசிக்கு இன்று எப்படி இருக்க போகிறது, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், மனநிலை எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தாலே போதும். எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் இந்த நாளை நீங்கள் கடந்து விடலாம். மனதளவில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கும். மேஷராசி அன்பர்களுக்கு பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். நினைத்தபடி வேலைகள் நடக்க வேண்டும் என்றால் பொறுமை நிதானத்தோடு நீங்கள் பழக வேண்டும். வேகத்தை விட விவேகமே இந்த நாள் சிறந்தது. விடுமுறை நாட்கள் என்பதாலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பதாலும் சோர்வாக இருப்பீர்கள். எதிலும் ஒரு ஆர்வம் என்பது இருக்காது. மாணவர்களுக்கு ஆர்வமின்மை இருக்கும். சில பண நெருக்கடிகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. சிலருடைய உதவிகளால் பண உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும். வெளியிடங்களுக்கு செல்வதால் அலைச்சல் இருக்கும். வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானத்தை கடைபிடியுங்கள். வியாபாரத்தில் சற்று மந்தமான போக்கு இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். பொறாமை கொண்டோர் உங்களை சுற்றியே இருப்பார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். அவர்களிடத்தில் இருந்து நீங்கள் மனதளவில் விலகி இருப்பது நல்லது. எதிலும் கவனமாக இருங்கள். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மேஷராசி அன்பர்கள். குடும்பத்திலும் சரி, தம்பதியர்களிடையே ஒரு சில வாக்குவாதங்கள், சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிவிடும். எதையும் பெரிதுபடுத்தாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் கவனித்துக் கொண்டே வருவது நல்லது. சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்துக்கள் வாங்கலாம். அரசு சார்ந்த விஷயங்கள் செய்யும் போது நல்லது நடக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. மேஷராசி அன்பர்களே, முக்கியமாக முருகப்பெருமான இன்றைய தினம் வழிபடுங்கள். தேய்பிறை சஷ்டி. இந்த சஷ்டி திதிக்கு சொந்தக்காரர் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான். அழகு என்றால் முருகன், முருகன் என்றால் அழகு. ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் தேய்பிறை சஷ்டி விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும், விரதத்தில் பல வகை உண்டு. இந்த நாளில் இந்த விரதங்கள் மேற்கொண்டால் நல்லது. அது என்ன என்பதை நீங்கள் அங்கு பார்த்தாலே தெரியும். அந்த விரதத்தை கடைபிடியுங்கள். அது மட்டுமல்ல, கேட்டை நட்சத்திரமும் நடக்கிறது. இன்றைய நாள் கேட்டை என்பது புதன் பகவானுக்குண்டான ஆளுமைக்கு நிறைந்த ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் அதிபதி ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளுடைய வழிபாடு. ஆக இன்றைய நாள் நீங்கள் தேய்பிறை சஷ்டி நாளாகவும் இருக்கிறது, கேட்டை நட்சத்திர நாளாகவும் அமைகிறது. வழிபாடு செய்தாலே போதும், ஓரளவிற்கு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவர வழி கிடைக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, கேது பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும்.
உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. குழப்ப மன உணர்வோடு நீங்கள் இருப்பீர்கள். இதை தவிர்ப்பதற்கு இறை வழிபாடு ஒன்றே மிகச் சிறந்தது. கேத்து பகவான் என்பவர் யமகண்ட நேரத்தை குறிக்கக்கூடியது. ஞாயிற்றுக்கிழமை தினம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை சிவ மந்திரத்தை சொல்லுங்கள். மௌனமாக அமர்ந்து தியான நிலையில் இருந்து மனதை ஒருமுகப்படுத்தி ஓம் நம சிவாய அல்லது சிவாய நமவோம் அல்லது பஞ்சாட்சரமான வயநமசி மசிவயன யனம சிவ சிவய நம நம சிவய. எப்பொழுதும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யமகண்ட நேரத்தில் சிவபெருமானை நினைத்து கொண்டே இருங்கள். மௌனமாக இருங்கள். அந்த நேரத்தில் சாப்பிடுவதோ உறங்குவதோ தேவையற்ற வீண் பேச்சுக்கள் பேசுவதோ சண்டையிடுதலோ கூடாது. நிதானமாக இறை நாமத்தை மட்டும் மனதார நீங்கள் உச்சரித்துக் கொண்டே வாருங்கள். உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். தினந்தோறும் செய்து வாருங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல பலனை தரும். இன்றைய நாள் அனுசரித்து செல்ல வேண்டும். தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார். பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அதோடு தேய்பிறை சஷ்டி திதியாகவும் இருப்பதால் உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக முருகப்பெருமானுக்கான வழிபாடு முறைகள் செய்யுங்கள். பொதுவாக பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி பார்க்கும் பொழுது யமன். அவரை வணங்குவதும் உங்களுக்கு எப்பொழுதும் சிறப்பையை ஏற்படுத்தி தரும். சுக்கிர பகவான் கிரக ரீதியாக இருக்கக்கூடிய அதிபதி. உங்களுடைய நட்சத்திர அதிபதி என்று பார்த்தால் யமன் தேவனே. ஆக அவரை நீங்கள் வழிபடுங்கள். சிறப்பான பலன்களை பெற முடியும். யமகண்ட நேரத்தில் மந்திரத்தை சிவ நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிக நல்லது, ஏற்றது. இதுவரையில் சொல்லப்படாத ஒரு ரகசியம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். வேலை பளு காரணமாக சோர்வாக இருப்பீர்கள். பயணங்களினால் அலைச்சல் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். விழிப்புணர்வாக செயல்படுங்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுடைய விரத வழிபாட்டில் நட்சத்திர சாரத்தில் வருவது கிருத்திகா நட்சத்திரம். ஆனால் இன்றைய நாள் தேய்பிறை சஷ்டி திதி. ஆக திதி விரதம், நட்சத்திர விரதம், நாள் விரதம் என்று இருக்கிறது. ஆக இதில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் திதி வழிபாடு சஷ்டி திதி நாளில் முருகப்பெருமானுக்குண்டான தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். அந்த அருமுகனை நினைத்து திருப்புகழ் படிப்பது, பாராயணம் செய்வது நல்லது. வேல்மாரில் வீட்டில் பாராயணம் செய்யுங்கள், கேளுங்கள். அதோடு முருகப்பெருமானுக்கு உகந்த மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு மாலைகளாக தொடுத்து சிரசு முதல் பாதம் வரை, அதாவது தலை முதல் பாதம் வரை படும்படியாக மாலையாக தொடுத்து சாற்றினால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை முருகப்பெருமானுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும் பொழுது மந்தமான நாளாக இருக்கும். உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய தேவத்தை அக்னி. ஆக ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான். ஆகவே தான் உங்களுடைய கிரக அதிபதியும் சூரிய பகவானாகவே வருகிறார். ஆக அக்னி தான் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய தேவதையாக இருக்கிறார்கள். அவர்களை வணங்குவது நல்லது. இன்றைய நாள் குறிப்பாக பார்க்கும்போது மந்தமான நாளாகத்தான் இருக்கும். நிதானமாக இருக்க வேண்டும். எதிலும் கவனமாக செயல்படுங்கள். அவசரப்பட்டு வேலைகளை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். வேகத்தை விட விவேகமே சிறந்தது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 18ஆம் நாள். வாழ்க்கை துணைவருடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீர்கள். 9ஆம் இடத்திற்கான அதிபதியான சனீஸ்வர பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் ராசிநாதனும் அமைகிறார். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய நுழைவு வரும்போது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். விருப்பமான மனதிற்கு இனிய பொருட்களை வாங்குவீர்கள்.
வாசனை திரவியம் சம்பந்தமான பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் உயர்ந்த அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்பும் கொடுப்பார்கள். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். சாந்தமாக இருக்க வேண்டிய நாள். அமைதியாக இருந்தால், மௌனமாக இருந்தால் உங்களுடைய வேலைகள் எல்லாமே நடக்கும். குடும்ப விவகாரங்கள் பற்றிய விஷயங்களை வெளியிடங்களில் பேசாதீர்கள். வருமானம் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். கைக்கு தகுந்தாற் போல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக பணம் கிடைக்கும். உடல் நலமாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். மன நலத்தையும் உடல் நலத்தையும் நீங்கள் பாதுகாத்து வந்தாலே உங்களுடைய ஆயுள் காலம் வளர்ந்து கொண்டே இருக்கும். எந்த விதமான குழப்பத்திற்கும் நீங்கள் அடிபணியாதீர்கள். மனதை தைரியப்படுத்துங்கள். நம்பிக்கையாக இருங்கள். நிச்சயம் விடியும் காலம் நல்ல காலமாக இருக்கும் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செல்லுங்கள். யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு இழைக்காதவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். நல்ல குணம் பெற்றவர்கள். கேள்வி ஞானம் உண்டு, அறிவு உண்டு, திறமை உண்டு, அழகு உண்டு. பேச்சு சிறப்பாகவே அமையும். இருந்தாலும் சில நேரத்தில் உங்களுடைய பேச்சுக்களை உங்களை காலை வாரி விட்டுவிடும். ஆக எந்த இடத்தில் எதை பேசினால் நல்லது என்பதை மட்டும் உணர்ந்து பேசினால் இந்த நாள் இனிமையான நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தேவதை ஸ்ரீ சிவபெருமான் தெய்வம். அவரை வழிபட்டால் நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுபவர்களுக்கு ஆயுள் விருத்தி இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மன பயம் நீங்கும். ஆத்ம பலம் பெருகும். ஆக சூரிய பகவானுடைய வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் உடல் நலம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நோய்களும் நீங்கும். நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும்போது சிலருடைய அறிமுகம் கிடைக்கும். வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மற்றவர்களால் ஒத்துழைப்பு உண்டாக்கும். புதிய நம்பிக்கை பிறக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு நுழைய போகிறார். அது மட்டுமல்ல, ரோகிணி நட்சத்திரக்காரர்களே அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். அதிலும் சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு. திருக்கடையூர் அன்னை ஸ்ரீ அபிராமி தேவியை வழிபடலாம். மீனாட்சியை வழிபடலாம். காமாட்சி வழிபாடு செய்யலாம். அன்னை ஸ்ரீ ஆதிபராசக்தி வழிபாடு செய்தால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே அமையும். சந்திர பகவான் தான் மனோகாரகன், தாயுக்குண்டானவர். அவருடைய அனுகிரகம் இருந்தால் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் பிறக்கும். குபேர சம்பத்தும் பெறுவீர்கள். இந்த நாள் மேன்மை ஏற்படும். விருப்பமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள். கையில் பணப்புழக்கம் இருக்கும். மன நிம்மதி பெறுவீர்கள். மிருகசிரீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். தேய்பிறை சஷ்டி தினம் என்பதால் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடை நாடி செல்லுங்கள். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகும். தேய்பிறை சஷ்டியினுடைய விவரங்கள், எந்த விரதத்தை அனுஷ்டித்தால் உங்களுக்கு நல்லது என்கிற குறிப்போடு இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக முக்கியமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவற்றை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். விரதத்தை அனுஷ்டியுங்கள். சகல கஷ்டங்கள், பாபங்கள் கண்டிப்பாக தீரும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமையும். முருகப்பெருமானுடைய வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் விருத்தி இருக்கும். தொழில் அபிவிருத்தி உண்டாக்கும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் மேன்மையாக்க வருவீர்கள். சாந்தம், அமைதி என்பது தேவை. எதிர்பாராத வகையில் சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி.
ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 18ஆம் நாள், தேய்பிறை சஷ்டி திதி மற்றும் கேட்டை நட்சத்திரம். ஒவ்வொரு நாளும் அந்த திதிக்குண்டான விரத வழிபாடுகளையும் நட்சத்திரத்திற்குண்டான வழிபாடுகளையும் தினம்தோறும் செய்து வாருங்கள். செய்யும் போது உங்களுக்கு பல நிலைகளில் உயர்வு ஏற்படும். காரணம், மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள். அதிலும் இன்றைய நாள் கேட்டை நட்சத்திரமாக இருப்பதாலும் தேய்பிறை சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிர்பாராத வகையில் வரக்கூடிய வீண் விரயங்கள், இதெல்லாம் நீங்க ஆரோக்கியம் பெற, வளமையான வாழ்வு பெற முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். கேட்டை நட்சத்திரமாக இன்றைய பொழுது இருப்பதால் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானுக்கு உண்டான அதிபதி ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆக இன்றைய நாள் பெருமாள் ஆலயங்களுக்கும் முருகர் ஆலயங்களுக்கும் சென்று வழிபாடு செய்தால் உங்களுடைய ராசிக்கு மிக நல்லது. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கலாம். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசாங்கத்தில் உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்திருந்த வழக்குகள், சொத்து சம்பந்தமான வழக்குகள், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் உறவுகளிடையே இருக்கக்கூடிய சில வழக்குகள், குடும்பம் சம்பந்தமான வழக்குகள், எல்லாவற்றிலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லதொரு தீர்ப்பு கிடைக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையலாம். தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும், வருமானம் உயரும், பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் காணப்படும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பதற்கான யோகம் உண்டு. வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதை செய்தால் வருமானம் கிடைக்கும், எப்படி நாம் வாடிக்கையாளர்களிடம் அணுகினால் பொருள் விற்பனை மேம்படும், லாபம் அதிகரிக்கும் என்கிற சூக்ஷமங்களை ஒவ்வொன்றாக உணர்ந்து செய்யும் போது உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். புதன் பகவான் என்பவர் ஜோதிட ரீதியாக புத்திக்கும் வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதி. ஆக உங்களுடைய தொழில் சிறப்பாக அமைய, புத்தி கூர்மை பெற, மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல நிலைக்கு உயர இந்த நாளில் பெருமாளுடைய வழிபாடு, குறிப்பாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு செய்தால் படிப்பின் மூலமாக நல்ல வருமானமும் கிடைக்கும். படித்துக்கொண்டே வேலை செய்பவர்கள், படித்து முடித்த பிறகு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், ஹயக்ரீவருடைய வழிபாடு முறைகள் மிக நல்லது. வியாபாரத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்களை மாற்றி அமைப்பீர்கள். உங்களுடைய அனைத்து தடைகளும் விலகும், முன்னேறுவதற்கான வழி பிறக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. வர்த்தகத்தில் லாபம் அதிகரிக்கும். ஏற்றம் பிறக்கக்கூடிய நாள். மன நிம்மதி கிடைக்கும். விரும்பியபடி உங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ்வீர்கள். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீர்கள். வாழ்க்கை என்பது உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நிச்சயம் இந்த நாள் உங்களுக்கு யோகம் நிறைந்த நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள் போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம் 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான் தெய்வம். தேய்பிறை சஷ்டி திதி என்பதால் இன்றைய நாள் முருகருடைய வழிபாடு செய்யுங்கள். செவ்வரளி பூக்கள் சாற்றி முருகப்பெருமானுக்கு உகந்த கவசம், சஷ்டி கவசமாக இருக்கலாம், சண்முக கவசமாக இருக்கலாம், வேல்மாறல் வீட்டில் கேளுங்கள். பாராயணம் செய்தால் இன்னும் நல்லது. கோடான கோடி நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு வழி கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ஒத்துழைப்பு பெறுவீர்கள். பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு உண்டாகும். ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி வேலைகள் சிறப்பாக அமையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் என்றாலே ராகு காலம் மிக விசேஷமானது. அதிலும் துர்க்கையம்மனுடைய வழிபாடு, காளியம்மனுடைய வழிபாடு,
மாரியம்மனுடைய வழிபாடு. இப்படி செய்யும் போது உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் குறையும். ராகு பகவான் உங்களுக்கு ஏற்றாற்போல் கிரகங்களினுடைய ஆசியை பெறுவதற்கு இந்த நாள் வழிபாடு செய்யலாம். அதிலும் 4:30 முதல் 6 மணி வரை ராகு கால நேரம். கொழுத்த ராகு காலம் என்றால் 5:30 மணி, அதாவது 5:30 மணிக்கு கொழுத்த ராகு காலம் மத்தியமமாக வரக்கூடியது. நீங்கள் முதலில் செய்வதை காட்டிலும் நடு மையமாக வரக்கூடிய 5:15 முதல் 5:30 மணிக்குள்ளாக வரக்கூடிய இந்த ராகு கால நேரத்தில் வழிபடுங்கள். நிச்சயம் துர்க்கை அம்மனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக பெறுவீர்கள். இன்றைய நாள் பிரச்சனைகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, தன வரவு உண்டாகும், சேமிப்பு மேம்படும், நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள், எண்ணிய காரியங்கள் கை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு சிறப்பு. சூரிய தேவரை வழிபடுங்கள். தேய்பிறை சஷ்டி திதி என்பதாலும் முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முருகப்பெருமானே குருவாக தன் தந்தைக்கு இருந்தவர். சிவபெருமானுக்கு சுவாமி மலையில் தகப்பன் சுவாமியாக மந்திர உபதேசம் செய்தவர். ஆக பிரணவ மந்திரத்தினுடைய விளக்கத்தை முருகப்பெருமான் தன் தந்தையான சிவபெருமானுக்கு அருளினார். ஆக இன்றைய நாள் தேய்பிறை சஷ்டியாகவும் இருப்பதால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களே, சஷ்டி திதிக்குண்டான விரதத்தை உபவாசத்தை மேற்கொள்ளுங்கள். அது எந்த வகையான விரதம் என்பதை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த விரதத்தை மேற்கொண்டாலே போதும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள், கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும், உடல் உபாதிகள் விலகும், ருணர் ரோக மோட்சத்திற்குண்டான வழி கிடைக்கும். ஆக கடன் நோய் எதிரி தீர முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. இந்த நாள் உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய நுண்ணிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தாமதங்கள் நீங்கும், தடைகள் விலகும், முன்னுக்கு வருவதற்கான வழி கிடைக்கும், முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் ராசி அதிபதி சந்திர பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ருணரோக சதுர் பாவகமான தனுசு ராசியில் அமைந்திருக்கிறார். நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும் நாள். நீண்ட நாளுக்கான குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்தனை செய்யுங்கள். குடும்ப பரிபாலனம் சிறப்பாக அமையும். நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவீர்கள். எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள், குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய குணங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய குணத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். பிறருடைய குணத்தையும் அறிந்து கொண்டு செய்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை நன்றாகவே அமையும். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிய கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வேலையாட்களிடத்தில் சாதகமான சூழல் அமையும். கடகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பணிகளை சற்று கவனமாக இருப்பது நல்லது. எதிரிகள் உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேலையை பற்றி பெரிதாக யாரும் பாராட்டவில்லை என்றாலும், அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றாலும் கவலை வேண்டாம். இதுவும் கடந்து போகும். சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ என்பதை மட்டும் அறிந்து புரிந்து செயல்படுங்கள். வேகம் காட்டாதீர்கள். விவேகமாக இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. கடகராசி அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் காகத்திற்கு ஒரு கைப்பிடி சாதம் அன்னம் வையுங்கள். அதில் எள் கலந்து வைக்கலாம், தயிர் கலந்து வைக்கலாம். உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் காகத்திற்கு ஆத்மார்த்தமாக சனீஸ்வர பகவான் கர்மாதிபதியை நினைத்து நீங்கள் செய்வது நல்லது. புதுமையான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். துன்பங்கள் படிப்படியாக நீங்கும். கவலை வேண்டாம். அதிகமான மனம் சார்ந்த பிரச்சனைகளை வைத்துக் கொள்ளாதீர்கள். மனபாரம் உங்களுக்கு எடுபடாது. ஆக நடப்பவை யாவும் நன்மைக்கே. இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு வெற்றி நடை போடுங்கள். நிச்சயம் எல்லாமே சிறப்பாக அமையும். இந்த நாள் சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும்போது சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதீத பலனை தரும்.
நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் நன்மைகள் அருள வேண்டி தினம் தினம் வழிபடுவது நல்லது. வீட்டில் பெரியவர்களுக்கு தாய் தந்தையருக்குண்டான மதிப்பை கொடுத்தாலே குரு பகவானுடைய ஆசை கிடைக்கும். அதே போல மாணவர்கள், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் தாய் தந்தையரிடத்திலும் ஆசிரியர்களிடத்திலும் வயதில் மூத்தவர்கள் பெரியவர்களிடத்தில் நல்ல மதிப்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சிறுக சிறுக மாற்றம் வருவதை நீங்கள் உணரலாம். எவரிடத்திலும் எடுத்தெறிந்து பேசக்கூடாது. வயதிற்கு தகுந்தாற்போல் மதிப்பு மரியாதை கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை படிப்படியாக முன்னேற்றத்தை காணும். இன்றைய நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும், விருப்பங்கள் கைகூடும், மகிழ்வாகவும் இருப்பீர்கள். பூசம் நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம். திருமணத்தை தவிர பூச நட்சத்திரத்தில் அனைத்து விதமான காரியங்களையும் செயல்களையும் செய்யலாம். தெய்வ வழிபாடுக்கு பூச நட்சத்திரம் மிக உகந்த நட்சத்திரம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு பவித்திரமானது பூசம் நட்சத்திரம். ஆக நட்சத்திரத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவான், அவருக்கான அதி தேவதை சிவபெருமான் வழிபாடு மிக நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புரிதல் இருக்கும். மற்றவர்கள், அதாவது வேலையாட்களிடத்தில் சகஜமாக பழகுவீர்கள். பிறருடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருந்தால் ஓரளவிற்கு பலனை பெற முடியும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆயில்யம் என்பது புதன் பகவானுக்கு உண்டானது. அதே போல இன்றைய நாள் நடப்பது கேட்டை நட்சத்திரம். தேய்பிறை சஷ்டி திதியில் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவது சிறப்பு. குறிப்பாக பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். மாலை நேரத்தில் ஸ்ரீ தாயாரையும் பெருந்தேவி மகாலட்சுமியையும் பெருமாளையும் ஸ்ரீமன் நாராயணரையும் கண்டு வணங்கி வருவது, கற்கண்டு நைவேத்தியம் செய்வது, துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். இன்றைய நாள் திதியாக பார்க்கும் பொழுது சஷ்டி விரதம், நட்சத்திரமாக பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரம், அதுவும் புதனினுடைய ஆதிக்கத்தை கொண்டதுதான் அந்த நட்சத்திரமும். ஆக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சர்ப வழிபாடு செய்வது நல்லது. உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய தேவதை என்று பார்க்கும் பொழுது சர்பம். ராகுகால வேளையில் நாக தேவர்களை வழிபட வேண்டும். நாக தேவர்களுக்கு உரிய பூஜை முறைகளை ஸ்ரத்தையாக சரணாகதி அடைந்து விடுங்கள். மனப்பூர்வமாக, ஆத்மார்த்தமாக உங்களுடைய வாழ்க்கை உயர, நல்ல அந்தஸ்து கிடைக்க, பெரிய பெரிய பதவி கிடைக்க, உயர்ந்த உத்தியோகம் உண்டாக, வியாபாரத்தில் லாபம் பெருக, மிகப்பெரிய அளவில் ஏற்றம் உண்டாக ஞாயிற்றுக்கிழமை தினம் ராகு கால பூஜை நேரத்தில் நாகர் வழிபாடு, பால் அபிஷேகம், மஞ்சளினால் அர்ச்சனை, குங்குமத்தினால் அர்ச்சனை, புற்றுக்கு பால் விடுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் வழிபாடு செய்யுங்கள். தேவர்களுடைய அனுகிரகம், தேவதைகளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 2ஆம் வீடு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசியின் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய பிரவேசம் அமைகிறது. 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான். செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் மலை போல் இருக்கக்கூடிய கடன்களும் கஷ்டங்களும் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் நீங்கும். சூரிய உதய வழிபாடு மிக அற்புதமான பலனை தரும். உதய ஆகுவதற்கு முன்னரே உங்களுடைய வழிபாடு முறைகளை தொடங்குங்கள். அதிலும் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் பொழுது சகல விதமான சொல்லி மாளாத துயரங்கள் அனைத்தும் கடந்து போகும். வருமானம் வருவதற்கான வழி கிடைக்கும். தொழில் உயர்வு ஏற்படும். வியாபாரத்தில் சிறப்பாக நடக்கும். வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டாகும். உடல் நலம் பெறுவீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆத்ம பலம், மனோபலம் அதிகரிக்கும். பிதர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக்கும். சூரிய பகவான் தந்தைக்கு காரகத்துவம் பெற்றவர். அதே போல ஆத்ம காரகன், பிதுர் காரகன், தந்தை காரகன் என்றால் அவர் சூரிய பகவான் மட்டுமே. அவரை நீங்கள் தினம் தினம் வழிபாடு செய்தால்
சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். ராசிக்கான அமைப்பு படி பார்க்கலாம். பயணங்களின் மூலம் சில அனுபவம் ஏற்படும். பழைய நினைவுகள் காரணமாக ஒரு விதமான சோர்வுகள் இருக்கும். மன அமைதி பெற தியானம் செய்வது நல்லது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள். உறவினர்கள் வழியில் நெருக்கடிகள் உண்டாக்கும். சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் அமையும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக்கும். வரவு நிறைந்த நாள். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சந்தோஷம் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். தேய்பிறை சஷ்டி நாளில் விநாயக பெருமானுடைய வழிபாடோடு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுங்கள். அதிலும் எந்த வகையான விரதம் இருந்தால் உங்களுடைய ராசிக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது என்பதை நீங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கேட்டு அறியலாம். அனுபவம் ஏற்படும். கேத்து பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், வருமான ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் மனச்சோர்வு உண்டாக்கும். பேச்சுக்களில் கவனமாக இருங்கள். கடந்த கால பழைய நினைவுகளின் காரணமாக மனச்சோர்வு ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. அன்னை அஷ்டலட்சுமியை வணங்குவது மிகச் சிறப்பான ஒன்று. தானியலட்சுமி, தைரியலட்சுமி, சந்தானலட்சுமி, மகாலட்சுமி வழிபாடு, அஷ்ட ஐஸ்வர்ய அனுகூல பலன் வேண்டி விரதங்கள் இருங்கள். அகப்பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது வெற்றி கொள்வீர்கள். எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். உறவுகள் வழியில் நெருக்கடிகள் இருக்கும். மன அமைதி வேண்டி பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் விலகும். வரவு நிறைந்த நாளாக அமையும். பங்குதாரர்களிடம் இருந்த மனம் சார்ந்த சங்கடங்கள் மறையும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் தேய்பிறை சஷ்டி திதி மற்றும் கேட்டை நட்சத்திரம். இந்த நாள் முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு மிக நல்லது. அதே போல கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதியும் புதன் பகவான். உங்கள் ராசிநாதனும் புதன் பகவான் தான். ஆக கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாள் முருகப்பெருமானுக்குண்டான வழிபாடுகளையும் பெருமாளுக்குண்டான வழிபாடுகளையும் செய்வது மிகச் சிறந்தது. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை தரும். அரசு சார்ந்த வேலைகள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதிரடியான திட்டங்களின் மூலம் மாற்றங்களை உருவாக்குவீர்கள். உயர்ந்த அதிகாரிகள் இடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். உயர்வு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியின் காரணமாக பிறருடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்ச்சியை தரும். நல்லதொரு யோகமான பலன்களை பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களை இறை வழிபாடு மிக நல்லது. வியாபாரத்தின் மூலம் வருமானம் பெருகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க முடியும், செய்ய முடியும் என்கிற உத்வேகத்தோடு செயல்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு. சிவ ஆலயங்களில் அமைந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் சன்னதிக்கு சென்று சிகப்பு மலர்களினால் அர்ச்சனை செய்யலாம். சிகப்பு பழங்கள் நைவேத்தியம் செய்வது, பால் அபிஷேகம் செய்து வழிபட்டாலும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனித்து செய்வீர்கள். நற்பெயர்கள் உண்டாக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி பலன்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த நம்பிக்கை உணர்வு உங்களுக்கு அதிகமாக்கும். உங்களுடைய செயல்களில் வேகம் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். ராசிக்கு 4ஆம் வீட்டில் தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறார். சில திட்டங்களில் மாற்றங்களை செய்வீர்கள். அதிரடியான விஷயங்கள் நடக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள். மன நிம்மதி பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமான். தேய்பிறை சஷ்டி திதி நாளில் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி முருகப்பெருமானை வழிபடலாம். தேய்பிறை சஷ்டி நாளில் எந்த ஒரு விரதத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற விவரம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முறையாக கேட்டு பார்த்து செய்தால் முழுமையான பலன்கள் உண்டாக்கும். சர்வ சக்தி சித்தியும் காரியமும் கைகூடும். இன்றைய நாள் நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பீர்கள். உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பெரிய பெரிய நபர்களுடைய ஒத்துழைப்பு உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. எதிலும் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். பங்குனி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தினம். குழந்தைகளுடைய பிடிவாத குணம் குறையும். உங்களுக்கு தகுந்தாற்போல் பிள்ளைகள் செயல்படுவார்கள். பெருமை நிறைந்த நாளாக மாற்றுவீர்கள். இழுபறியாக இருந்த தன வரவுகள் உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்து ஏற்ற இறக்கங்கள் தீரும். சிக்கல்களில் இருந்து வெளிவருவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு குறையும். சூரிய பகவானுடைய வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வெளியூர் தொடர்பான வேலைகள் கைகூடும். வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் அமையும். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். எதையும் நேர்மையாக கொண்டு செல்லக்கூடியவர்கள் நீங்கள். நீங்கள் எப்படி இருப்பீர்களோ அதே போல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகம். அற்புதமான குணம் படைத்தவர்கள். கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். சமூகம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற தெய்வ குணம் உங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு காரியத்தையும் மிக விரைவாக முடிப்பதால் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் துரிதங்கள் உண்டாகும். நல்ல அனுபவங்கள் மூலம் மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும். அமைதியாக இருக்க வேண்டிய நாளும் கூட. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமான். தேய்பிறை சஷ்டி திதி நாளில் ஞாயிற்றுக்கிழமை தினம் அமைவதால் முருகருடைய ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். நிலம், வீடு, மனை சார்ந்த கஷ்டங்கள் தீர
கடன் நோய் எதிரி விலக முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது நடக்கும். உற்சாகமான நாளாகவே அமைய போகிறது. எதிலும் மிக தைரியமாக செயல்படுவீர்கள். நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குவீர்கள். குழந்தைகளுடைய குணம், பிடிவாத போக்கு, சில தன்மைகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் தேவதை ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. ராகு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். தமிழிலும் மந்திரங்கள் உண்டு. ஆனால் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு வாக்குமானவள் துர்கா வாழ்வுமானவள் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலை 4:30 முதல் 6 மணி வரையில் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்கள். அகல் விளக்கு தீபம் ஏற்றினால் சிறப்பு. இந்த நேரத்தில் மாரியம்மனுடைய வழிபாடு, காளி தேவதை வழிபாடு மிக நல்லது. ராகு கால தோஷங்கள் நீங்குவதற்கு நீங்கள் இறை வழிபாடு ஒன்றுதான் நல்லது. கவனமாக இருங்கள். செயல்களில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். வியாபாரம் சார்பான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். மற்றவர்களிடத்தில் வேகத்தை காட்டாதீர்கள். விவேகமாக அறிந்து செய்வது நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆக குரு பகவானை வழிபட்டால் அனைத்தும் சீராகவே நடக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியின் படி. ஆகவே கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். கூட்டு தொழில் கை கொடுக்கும். சக வியாபாரிகளிடையே நன்மைகள் விளையும். மற்றவர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மேன்மையான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலம் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 18ஆம் நாள், கேட்டை நட்சத்திரம், தேய்பிறை சஷ்டி திதியும் கூட. இந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்கள் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடலாம். 6 தீபங்கள் ஏற்றுவது நல்லது. ஆறுமுகனுக்கு வழிபாடு முறைகளை மேற்கொள்ளலாம். சிகப்பு நிற பூக்கள் சாற்றி செவ்வரளி மாலைகள் சாற்றலாம். எலுமிச்சை பழ மாலை சாற்றலாம். மிக விசேஷமானது. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவானுக்கான தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானாக அமைந்திருப்பது இன்றைய நாள் விசேஷம். இந்த சஷ்டி தினத்தில் உங்களுடைய வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வழிபடுங்கள். விரதம் அனுஷ்டிப்பது நல்லது. எந்த விரதம் என்பதை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கேட்டு தெளிவு பெறுங்கள். விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும். பழைய விஷயங்களால் மனதில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் நிமித்தமான அலைச்சல் அதிகரிக்கும். உத்தியோக வேலைகளில் சற்று கவனமாக இருங்கள். சஞ்சலமான சிந்தனைகளால் ஒரு விதமான குழப்பம் ஏற்படும். ஆக்கப்பூர்வமான நாளாகத்தான் அமையும். தேய்பிறை சஷ்டி திதியில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள், சொல்ல வேண்டிய மந்திரங்கள், இதனை முறையாக செய்து பாருங்கள். முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு நேரடியாகவே கிடைக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். எதிர்பார்த்த சொத்துக்கள் வருவதற்கு தேய்பிறை முருகப்பெருமானுக்கு அலங்கார ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேலும் மயிலும் துணை என 6 முறை உச்சரிப்பதோடு இன்றைய நாள் முழுவதுமே உச்சரித்தால் மனதில் முருகப்பெருமானை நிலை நிறுத்துங்கள். இறை வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டு. வீட்டில் சுபம் சௌபாகியம் நடக்கும். சுப விசேஷங்களில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த வேலைகள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களை இன்றைய நாள் தேய்பிறை சஷ்டி திதி என்பதால் குரு பகவான் குருகாரகன், புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள்.
குரு காரகனுடைய அனுகிரகம் இருந்தால் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஆரோக்கியம் உண்டாக்கும், மன நிம்மதி கிடைக்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருகும். இன்றைய நாள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி மாற்றம் உண்டாக்கும். விமர்சன பேச்சுக்களை நீக்குவது நல்லது. பழைய விஷயங்களின் காரணமாக மனதில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமான். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை அலைச்சல் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையற்ற வீண் சங்கடங்கள் உருவாகலாம். வேலையில் பலு அதிகரிக்கலாம். ஓய்வு என்பது காணப்படாது. செயல்பாடுகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். உங்களுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் பொழுதில் நடக்கிறது. கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவானுக்கான தெய்வம் ஸ்ரீமன் நாராயணர். ஆக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வருவது நல்லது. புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். தொழிலுக்கும் புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியான புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவது நல்லது. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியின் 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்சத்திர அதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். அதே நேரத்தில் குழப்பங்கள் இருக்கும், சஞ்சலங்கள் உண்டாகும். எதை எடுத்தாலும் கவனமாக செய்வதுதான் இந்த நாள் நல்லது. வழிபடுங்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி மனமுருகி வேண்டுங்கள். சரணாகதி அடைந்து விடுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும். ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 8ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். உடலில் ஒரு விதமான சோர்வுகள் இருக்கும். மறதி உண்டாக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமின்மை இருக்கும். எதையும் நேர்பட செய்ய முடியாது. மறைமுகமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். செயல்களில் நிதானத்தை கையாள்வது உங்களுடைய பொழுதுக்கு நல்லது. எதையும் சிந்திக்காமல் செயல்படுத்தாதீர்கள். குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம். மற்றவர்களுடைய குண நலன்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுங்கள். அசௌகரியங்கள் இருக்கும், இருந்தாலும் சமாளிக்க வேண்டியது நல்லது. எதையும் பெரிதாக கருதாமல் சாதாரணமாக விட்டு விடுங்கள். கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கிறது. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தியானத்தில் ஈடுபட்டால் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஆக சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ராகு கால பூஜை வழிபாடுகளை செய்தால் ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். தேய்பிறை சஷ்டி திதி என்பதாலும் முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்கிற மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள். வேல்மாறலில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது இந்த பாடல். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த மந்திரத்தை நீங்கள் முழுவதுமாக உச்சரித்துக் கொண்டே வரலாம். இதனால் வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான உபாயம் கிடைக்கும். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் நீங்கள் எந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் என்கிற குறிப்பு உள்ளது. அதனை முழுமையாக கேட்டு அந்த விரதத்தை கடைபிடித்தால் சகலவிதமான பிரச்சனைகள், கிரக தோஷங்கள், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லைகள் நீக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய நாள் வழிபாடு முறைகளை செய்தால் நிச்சயம் நல்ல பலன் கிட்டும். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம். அரசு தொடர்பான காரியங்கள் செய்தால் நல்லது. புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம்,
பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் விநாயக பெருமான். தேவதை பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். கேது பகவானினால் வரக்கூடிய சங்கடங்கள் மறைய ஒவ்வொரு யமகண்ட நேரத்திலும் 1.5 மணி நேரம் முழுவதும் ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை உச்சரிக்க சில கெடுதலான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் இருக்கும். மனதில் குழப்ப நிலைகள் உண்டாகலாம். பெரியவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். சுறுசுறுப்பற்ற தன்மையின் காரணமாக வேலைகள் தாமதமாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் சிவசூரிய வழிபாடு செய்பவர்களுக்கு நிதானத்தை கையாளக்கூடிய திறன் கிடைக்கும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். பொறுமையும் நிதானமாக கையாளுங்கள். வேகம் இருக்கக்கூடாது. செயல்களில் நம்பிக்கையோடு இருப்பது அவசியம். இந்த நாள் இறை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய ராசிக்கு சுப பலன்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சார். 12வது வீடு விரய பாவகம் தனுசில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. பெற்றோர்களுடைய வழியில் சில ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். அதிலும் புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். மனதளவில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். வியாபாரத்தில் இடமாற்றம் குறித்த முயற்சிகள் அதிகரிக்கும். பணி சார்ந்த சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். முயற்சி மேம்படும் நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு, அபிஷேக ஆராதனைகள் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சிவ மந்திரம், சிவ கவசம் படிப்பது, கேட்பது நல்லதை ஏற்படுத்தும். வீட்டில் சுப மங்கள யோகம் உண்டாகும். மன நிம்மதி கிடைக்கும். சந்தோஷமாக வாழ்வதற்கான அனுகூலம் உண்டாகும். நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ஒத்துழைப்பு ஏற்படும். மனதில் மகிழ்ச்சிகரமான நிலை இருக்கும். பிரச்சனைகள் குறையும். கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வழி கிடைக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சங்கடங்கள் இருக்கும். தேய்பிறை நாட்கள் என்பதாலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்தில் இருப்பதால் சில செயல்கள் தாமதமாகத்தான் நடக்கும்.
இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு வெற்றி நடையும் போடுவீர்கள். வியாபாரத்தில் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் பிறக்கலாம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். தேய்பிறை சஷ்டி திதி நாளில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விரத வழிபாடுகளை மேற்கொண்டால் வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய தொடர்பான சங்கடங்கள் நீங்கும். உடல் உபாதைகள் விலகும். கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் நீங்கும். நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும் பொழுது முயற்சிகள் கைகூடும் நாள். வேலையில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு மிக முக்கியம். வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி மாதம் 18ஆம் நாள். உடன் இருப்பவர்களால் பொறுப்பு மேம்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். உத்தியோக வேலைகளில் சில வாய்ப்புகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். திறமை வெளிப்படும் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 3வது பாவகம். சகோதர ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நீங்கள் நல்ல மேன்மையான நிலைக்கு வருவதற்கான வழி காட்டுவீர்கள். உதவிகரம் இருப்பீர்கள். ஒவ்வொரு செயலையும் நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். அவர்களுக்கு பெரிய அளவில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசியின் 11வது வீடு, 6ஆம் வீட்டு அதிபதியான கடகத்தின் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வருமானம் குறித்த எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கிரகங்கள் எப்படி நகர்கிறதோ, பார்க்கிறதோ, செயல்படுகிறதோ, கூட்டணியாக அமைகிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுக்கு பலன்கள் இந்த நாள் அமையும். சூரிய பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். காரணம் 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், வருமானத்திற்குண்டான பாவகம். குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் 7ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வதால் கும்பராசி அன்பர்களே சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. காயத்ரி மந்திரங்களை உச்சரியுங்கள். வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை அதிகாலை பொழுதே ஒலிக்க விடுங்கள். தமிழிலும் இருக்கிறது, சமஸ்கிருத மொழியிலும் இருக்கிறது. அல்லது பாடல்கள் கேட்பதும் உங்கள் வீட்டிற்கே சுபிக்ஷத்தை உண்டு பண்ணும். குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக அமையும். நல்லதொரு உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். தேக பலம் அதிகரிக்கும். வாக்சித்தி உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். தேய்பிறை சஷ்டி திதி நாளில் முருகப்பெருமானுக்குண்டான வழிபாடுகளை செய்தால் வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். சொத்துக்கள் சம்பந்தமான சங்கடங்கள் மறையும். ஒத்துழைப்பு ஏற்படும் நாள். உறவுகள் கை கொடுத்து உதவுவார்கள். பொறுப்புகள் மேம்படும். ஆசைகள் கைகூடி வரும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் மாலை நேரம் 4:30 முதல் 6 மணி வரையில் ராகு கால நேரம். அந்த நேரத்தில் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்கிற இந்த மந்திரத்தை விடாது 1.5 மணி நேரமான ராகு கால நேரத்தில் தியான நிலையில் அமர்ந்து மௌன விரதத்தை அனுஷ்டியுங்கள்.
மௌனமாக மனதிலேயே இந்த மந்திரத்தை காயத்ரி ஸ்லோகத்தை உச்சரிக்கலாம். இப்படி செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் மறையும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் தான் ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆக உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்க இறை வழிபாடு நல்லது. ஆசைகள் நிறைவேறும். விரும்பி ஒரு சிலர் உங்களை நாடி வருவார்கள். எண்ணங்கள் கைகூடும். உத்தியோக வேலைகளில் வாய்ப்புகள் கிட்டும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசியின் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி தினம் தினம் வழிபடுங்கள். தாய் தந்தையருக்குண்டான மதிப்பு கொடுங்கள். ஆசிரியர்களுக்கு கருத்துகளுக்கு மதிப்பளிப்பது நல்லது. மதிப்பு மேம்படும் நாள். திறமை உண்டாகும். வெளிவட்டாரத்தில் புகழ் சேரும். நன்மைகள் பிறக்கும் நாள். இந்த நாள் மனது அமைதியும் சந்தோஷமும் தன்னம்பிக்கை நிறையட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ மீன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. தட்சிணாமூர்த்தையே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் பங்குனி 18ஆம் நாள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் சில வியூகங்களை புரிந்து கொள்வீர்கள். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். நன்மை நிறைந்த நாள். ராசியிலேயே ராகு பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். சூரியனார் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. அல்லது சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த ஆலயமாக இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வரலாம். ஸ்ரீ ரவீஸ்வரர் திருக்கோவில் மிக அற்புதமானது. சூரிய பகவானுடைய ஒளியை தினம் தினம் அந்த சிவலிங்கத்தின் மேல் படும். ரவீஸ்வரர் ஆலயம் அற்புதமான பலன்களை தரக்கூடியது. குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெருகுவதால் நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வு உண்டாக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, இரக்கம், மேன்மை நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியூகங்களை புரிந்து கொள்வீர்கள். உழைப்புக்குண்டான மதிப்பு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஈடுபாடு ஏற்படும். பெருமாள் வழிபாடு நல்லது. இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்திற்குண்டான நாளாக இருப்பதாலும் தேய்பிறை சஷ்டி திதி முருகப்பெருமானை வழிபட்டால் வீடு மனை நிலம் சார்ந்த சங்கடங்கள் மறையும். புதன் பகவானுடைய நாளாகவும் அமைகிறது. ஆகவே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் தாயாரை வழிபடுங்கள். சூரிய நாராயணரை வழிபாடு செய்வது மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம், யோகம், எண்ணிய வேலைகள் நிறைவேற நம்முடைய சேனல் சார்பாக பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய.